கலடியம் பிளான்ட்டோட க்ரோ அண்ட் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த செடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் மாதிரி இருக்கும். இதை எடுத்து நம்ம அடுத்த ஜாடியில் கூட நட்டு வச்சா வளர்ந்துடும். இதோட வேர் பகுதி வந்து நம்ம பாசம் குடிக்காமல் பார்த்துக்கணும், இல்லைன்னா ஃபங்கஸ் ப்ராப்ளம் வந்துடும். இந்த செடியை வெயில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் நிழலில் தான் வைக்கணும். இந்த செடிக்கு நம்ம டெய்லி தண்ணி ஊற்றணும். இந்த செடிக்கு நம்ம வெறுமே கம்போஸ்ட் போட்டால் நல்லா வரும். இந்த கிழங்கு இப்போ நான் தனியை வெளியே எடுத்து காட்ட போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்க, சின்ன குட்டி கிழங்கா இருக்கு. இது இப்போ நம்ம வேற ஜாடியில் நட்டு வைக்கலாம். இப்போ நட்டு வச்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் மண் என்ன மெத்தட் யூஸ் பண்ணேன்னா, செம்மண் கொஞ்சம், மணல் கொஞ்சம், மண்புழு உரம், இதெல்லாம் நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த ஜாடியில் இன்னும் குட்டி கலடியம் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் வேறு ஜாடியிலையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த இலைகளில் பூச்சி வராமல் இருக்கணும்னா 1/2 லிட்டர் தண்ணியில் நம்ம இஞ்சி பூண்டு மிக்ஸ் தெளித்து விட்டோம்னா பூச்சி வரவே வராது. நான் வந்து இந்த பாட்டிலில் ரைஸ் வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ தெளித்து விடலாம். வாரத்தில் ஒரு நாள் கிளறி விட்டுருந்தோம். அப்போதான் மண் வந்து இறுகாமல் இருக்கும்.